ஹலோ நண்பர்களே, ஐ எம் அபிநயா, சயின்ஸ் பேஸ்டு லைஃப் ஸ்டைல் வெல்னஸ் எஜுகேட்டர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஃபீமேல்ஸ் சுகர் கூட கனெக்ட் ஆகிறாங்க. இது மோஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு வீடியோ ஃபீமேல்ஸ் எடுக்கப்பட்ட வீடியோங்க. வீடியோ பார்த்துட்ருக்கிற ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்ட்ரெஸ்ஸு முதல்ல எதுலேருந்து வருதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு எதுலேருந்து வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுனாவே நமக்கு நினைவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா, டீ குடிக்கிறதா, காஃபி குடிக்கிறதா, இனிப்பு, பிஸ்கட் ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஐட்டம் தான் ஸ்ட்ரெஸ்ஸுனாவே உங்களுக்கு ஞாபகம் வருதா? வந்தால் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இது இனிப்பு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால இனிப்பு சாப்பிட்றது ஒரு பலவீனமே கிடையாது. பெண்களோட பாடி மற்றும் மூளை கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இனிப்பு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தருது, ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு மகிழ்ச்சியை தருதுன்னு நம்ம பாடி சயின்ஸ் இதை சொல்லுது. ஏன் பெண்கள் எமோஷ்னலாக சுகர் கூட ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா பெண்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, எல்லா வீட்டு வேலையும் அவங்க தலையில் தாங்க விழுகுது. காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் எல்லா வேலையும் அவங்க தலையில் போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, வேலை ஸ்ட்ரெஸ்ஸு. எல்லா வேலையும் சமைக்கிறதுலேருந்து, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை நீட் பண்ணுறது, குழந்தைகளை பாதுகாத்துக்கிறது, எல்லா வேலையும் அவங்க தலையில் தான் விழுகுது. அதுக்கப்புறம் குழந்தைகள், கணவர், குடும்பம்னு எடுத்திங்கன்னா, இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். இல்லாட்டி நீ என்ன வேலை செய்கிற, நீ என்ன சமைக்கிற, நீ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, வீட்டு வெளியே வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் பெரிய விஷயமா. ஆனால் அவங்களும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா அதுவும் எச்சா சேர்ந்துக்குது. கூட வீட்டு வேலை, உடல் சுமை, அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மனசுமை அதுவும் சேர்ந்துக்குது. ரெண்டுமே அவங்களுக்கு அதிக அளவு சேர்ந்துக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, தனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்குன்னு அவங்களால டைம் ஒதுக்க முடியல. இதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகுது. இப்போ மூளை கேட்குற உடனடி சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், எனக்கு உடனடி சொல்யூஷன்னா கண்டிப்பாக ஒரு டீ, காஃபி அல்லது இனிப்பு, பிஸ்கட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி கேட்குது. அவங்க அதில் போய் அடிக்ஷன் ஆகிறாங்க, இல்லாட்டி அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன செகண்டாக என்ன சொல்லுதுன்னா, சுகர் பிரெயின் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே சொன்னது தான். ஒரு இனிப்பு சாப்பிட்டா என்ன ஆகும்னா, இப்போ டீ, காஃபியில் சர்க்கரை போட்டு குடிக்கிறதோ, ஒரு இனிப்பு சாப்பிட்றதுனால அந்த இனிப்பில் இருக்கிற குளுக்கோஸ் பிளட்டில் கலக்குது. அந்த பிளட்லேருந்து மூளைக்கு போகுது. மூளை வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர், வா 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 எனக்கு எனர்ஜி தந்துட்டேன்னு மூளை ஹாப்பினஸ் ஆகி என்ன பண்ணுது, மூளை டோப்பமைனுங்கிற ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோனை ஒரு ஹாப்பினஸ் கெமிக்கலை மூளை சுரக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மனசு ரொம்ப லைட்டாக ஆகுது, ரொம்ப அந்த டயர்ட்னஸ் ஃபீல் வெளியே வந்த மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு டென்ஷன் குறையுது. சரி பரவாயில்ல போ அப்படின்னு தோணும். இது பார்த்திங்கன்னா, இது உண்மையான ஒரு ஹாப்பினஸ் கிடையாதுங்க. இது ஒரு டீ, காஃபி, ஒரு இனிப்பு சாப்பிட்றனால வர ஒரு டெம்ப்ரரி ரிலீஃபு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, பெண்களுடைய எமோஷ்னல் ஈட்டிங் ஸ்டோரி பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு அம்மா எடுத்துட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாத்துக்கும் சமைக்கணும், வீட்டு வேலை, குழந்தைகளை குழந்தைகளை ஃபுல்லாக கேர் பண்ணணும். குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறது இல்லைங்க, அது ரகளைன்னா அந்த ரகளையும் சேர்ந்து சமாளிக்கணும். கடைசியில் பார்த்திங்கன்னா, இன்று நான் என்ன பண்ணேன், நைட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன், என் லைஃப் ஃபுல்லாக மற்றவங்களுக்கே சாக்ரிஃபைஸ் பண்ணி போகுதேன்னு அப்படின்னு ஒரு யோசனை, சோர்வு, நம்ம கூட மனசுக்குள்ளே ஒரு வெறுமை. அப்போ தானாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் தானாக என்ன பண்ணும், ஏதாவது டீ, காஃபியோ, பிஸ்கட்டு, ஸ்வீட்டு, சாக்லேட்டு, இனிப்பை தன்னால் தேடி தேடி இனிப்பிட்ட அட்ராக்ட் ஆகி போவாங்க. சுகர் என்ன சொல்லுதுன்னா, உன்னை கேள்வி கேட்க மாட்டேன், நீ எப்போ என்னை எடுத்து சாப்பிட்றியோ நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், கம்ஃபர்ட்டை கொடுப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தாங்க முடியாமல் அவங்க என்ன ஆகிறாங்க, அவங்களுக்கு தெரியாமையே மாறி 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 ஒரு கிரேவிங் சாப்பிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுது. இது அவங்க தப்பு கிடையாது. ஒன்ஸ் அதில் சுகருக்குள்ளே ஒன்ஸ் இன்வால்வ் ஆனே அதை ஆட்டோமேட்டிக்காக பாடியை கிரேவிங் உண்டாக்கி அதை அப்படியே ஒரு லூப்பு மாதிரி போய்கிட்டே இருக்குது. அடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, சுகர் ஹாப்பினஸ்ஸை நம்ம ஏன் டேஞ்சர்னு சொல்கிறோம். இங்கே தான் சுகர் நல்லதா கெட்டதா இங்கே தாங்க வருது.
சுகர் ஹாப்பினஸ் வந்து எதனால் டேஞ்சரஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து உடனே ஒரு உடனடி நம்மளுக்கு ஹாப்பினஸ் குடிச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக மூளையில் டிங்குன்னு போயிட்டு உடனே அப்பாடா ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு ஈஸி, ஒரு ஷார்ட் ரிலீஃபாக இருக்குது. இதனால நம்ம திரும்ப 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 சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் காஃபி குடிக்கிறது, 5 டைம் டீ போட்டு குடிக்கிறது, இல்ல மாறி மாறி அந்த ஒரு கிரேவிங்க்காக என்னத்தையாவது வாயில போட்டுக்கிட்டே இருக்கிறது, அது அவங்க வேணும்னே பண்றது இல்லைங்க. அது நார்மலா அந்த பாடி வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டு விட்டு, அவங்களுக்கு என்ன அவங்க அதுக்காக சுத் அவங்கள வந்து பாடி தான் ட்ரிகர் பண்ணுது. வெளியிலேருந்து பார்த்தா என்ன இவங்க இவ்வளோ குண்டா இருக்காங்க, இவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து ஈஸியா சொல்லிறலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு காரணமா ஸ்ட்ரெஸ்னால தான் இவங்க மாறி மாறி சுகருக்கு அடிக்ஷன் ஆகி, மாறி மாறி சாப்பிட்டே இருக்காங்க. அதனால என்ன ஆகும்னா, நம்ம நம்ம அடிக்கடி நம்ம சுகர் அதிகமா எடுத்துக்கிறனால என்ன ஆகும்னா, வெயிட் கெயின் ஆகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸா இருக்காது. இதனால என்ன ஆகும்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, ஸ்லீப்பிங் வந்து கரெக்ட்டா இருக்காது. இடையில இடையில எந்திரிச்சுருவாங்க. வெயிட் கெயின் ஆகுறது, முடி கொட்டுறது, அனிமியா வர்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிசிஓஸ் இருக்கிறது. அப்புறம் வந்து டயபெட்டிக்ஸ் வந்துரும். மாறி மாறி நம்ம அறியாமையே நம்ம கிரேவிங்னால சாப்பிட்டுருக்கும்போது டயபெட்டிஸ் வந்துரும். மூடு ஸ்விங் ஆகுறது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டயர்ட்னஸ். எப்பப்ப வந்து நம்ம இனிப்பு சாப்பிட்றனோ அந்த 1/2 அன் ஹவர், 1 ஹவர் மட்டும் நல்லா ஃப்ரிஸ்கா இருக்கும். அதுக்கப்புறம் தொஸ்ஸுன்னு விழுந்துருவாங்க. ஏதோ ஒரு எனர்ஜி இழந்த மாரி டல்லா ஆயிருவாங்க. ரொம்ப டயர்ட் போயிருவாங்க. அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா தான் நார்மல் வருவாங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிரும். பெண்களின் ஹார்மோன் சிஸ்டம் வந்து சுகருக்கு ரொம்ப 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 சென்சிட்டிவ். ஓகேங்களா? இப்ப பெண்களுக்குரிய ரியல் ஹாப்பினஸ். ஓகே. இப்ப சுகர் வந்து ஹாப்பினஸ் தர்றது ஷார்ட் டெர்முக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ உண்மையான ஹாப்பினஸ் மூளை தர மற்ற கெமிக்கல்ஸ் பத்தி பார்ப்போம். இப்ப செரட்டோனைன்னு ஒரு கெமிக்கல்ஸ் சொல்றாங்க. அது வந்து அமைதியான மகிழ்ச்சி, காம் ஹாப்பினஸ். அப்படியே மன அமைதி, மன ம் சந்தோஷம். ஓகேங்களா? அது தரக்கூடிய ஒரு ஹார்மோன். இது எப்போ கிடைக்குன்னா, காலையில் நம்ம சூரிய ஒளியில் போய் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நிற்கிற மூலம் இந்த செரட்டோனைன் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு சுரக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்கிங். வாக்கிங் வந்து நீங்கள் 15 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட வாக்கிங் பண்ணலாம். அட் மினிமம் வந்து 15 மினிட்ஸாவது வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செரட்டோனைன் காம் ஹாப்பினஸ் எதில் சுரக்கும்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு. நம்ம வந்து மன அழுத்தத்தில் இல்லாமல் மன திருப்தியில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருந்தால் தான், இப்போ எனக்கு ஒரு தண்ணி கிடைச்சாலும் ஓகே, இந்த தண்ணி கிடைச்சிருக்கு, நன்றி உணர்வு. ஓ, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து நல்ல காற்று கிடைக்குது, அதுக்கு நன்றி உணர்வு. நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு உடல் உறுப்புலாம் நல்லா இருக்குது, நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க, நல்ல குழந்தைய கிடைச்சிருக்காங்க, நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வு சொல்லணும். இல்லை ஒன்றுமே இல்லைனாலும் நான் உயிரோடு இருக்கேன்ல, அதுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கள். எனக்கு கால் நடக்கிற மாதிரி என்னை வச்சுருக்கேன், அதுக்கு நன்றி உணர்வு. நான் கண்ணு பார்க்குறேன், அதுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கள். நான் ஏதாவது ஒன்று எடுத்து கடித்து திங்கிறேன், சரிங்களா? எல்லா இதுக்கும் நம்ம நன்றி உணர்வு இருந்தால் தான் நம்ம மனசில் வந்து ஒரு அமைதியான மனநிலை, ஒரு மகிழ்ச்சியான மனநிலை உருவாகும், சரிங்களா? எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, யார்கிட்டயோ கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து தாழ்த்திக்கிட்டு இல்லாட்டி வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹெல்த்தி ஏற்கனவே அந்த வேதனை. நீங்க இந்த வேதனை படுறது மூலம் இந்த ஹார்மோன்ஸும் வந்து உங்களுக்கு குறைஞ்சு போயிரும். நம்ம இயற்கையாவே நம்ம உடம்புல சுரக்கிறத, நம்ம வந்து தேவையில்லாம தப்பா திங்க் பண்ணி அத நம்ம உடம்புல வந்து சுரக்க விடாம நம்மளே தடை செஞ்ச மாரி ஆயிரும். அதனால ஒரு திருப்தியான மனநிலைய நம்ம வச்சுக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஃப் பண்ணக்கூடிய ஹார்மோன். அந்த ஹார்மோன் பேரு என்ன சொல்றாங்கன்னா, எண்டோர்ஃபின் ஹார்மோன்னு சொல்கிறாங்க. இந்த எண்டோர்ஃபின் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, நல்லா நீங்கள் சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்கும் போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுதுங்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வாய் விட்டு சிரிக்கிறீங்களோ, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிற ஹார்மோன் எண்டோர்ஃபின் வந்து சுரக்குதுங்கிறாங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன லைட் எக்ஸசைஸு, ஸ்ட்ரெச்சிங்கு இது பண்ணுறது மூலம் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன் சுரக்குதுங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின் பாயிண்ட். லேடீஸ்க்கு மெயின் பாயிண்ட் உமன்ஸ் ஹார்மோன் ஆக்சிடோசின். இது எதனால எப்பப்போ சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கும் போது,
பெண்கள் வந்து மோஸ்ட்டாகவே பேச்சுக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசும்போது இந்த ஹார்மோன்ஸ் இருக்குதுங்கிறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சுக்கலாம். இல்லாட்டி லேடீஸே சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் அவங்க ப்ராப்ளத்தை பேசலாம். அப்புறம் வந்து பேசுதல். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா டச் பண்ணுறது மூலம் இந்த ஹார்மோன்ஸ் இருக்குதுங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் குரூப் வச்சுக்கோங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னது தான். இப்போ வந்து இந்த ஹார்மோன் வந்து சுகர் மாதிரி வந்து உடனே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்காதுங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொடுத்தாலும் டீப்பாக இருக்கும். ரொம்ப காலத்துக்கு ஒரு மன அமைதி தர ஹார்மோனாக இருக்குங்காங்க. வெல்னஸ் கோச்சாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஹலோ சிஸ்டர்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வீக்கு கிடையாது. இது வந்து என்னடா நான் மாறி மாறி டீ காஃபி குடிக்கிறேன், இனிப்பு குடிக்கிறேன், எனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. செல்ஃப் கண்ட்ரோல்லாம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வீக்னஸும் இல்லை. இது வந்து நீங்கள் டயர்டாக ஒன்றா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறனால உங்கள் பாடியே கேட்குது. அதனால நீங்கள் உங்களையே அறியாமல் உங்கள் பாடி உங்களை ட்ரிகர் பண்ணுறதுனால தான் மாறி 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 நீங்கள் இனிப்பில் விழுந்துடுறீங்க. அந்த ஒரு கான்சியஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் விழ மாட்டீங்க. இப்போ சுகரை வந்து நம்ம வந்து எமோஷ்னல், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ஒரு டீ போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சுகரை எடுத்துக்கக்கூடாது. இப்போ கடைசியாக என்ன சொல்ல வருதுன்னா, இனிப்பு சாப்பிட்றது வந்து ஒரு கில்ட்டு கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெடிஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. சிம்பிளாக கேளுங்க, இன்றைக்கி நான் என்னவா இருக்கேன், எனக்கு தூக்கம் இல்லை, நான் இன்றைக்கி சாப்பிட்ணும், இன்றைக்கி நான் வந்து ஓய்வு எடுக்கணும், இன்றைக்கி நான் யார்கிட்டயாவது பேசணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே கேட்ட அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெண் வந்து சுகரை பார்த்து சொன்னா, நீ வந்து என் வாழ்க்கையில் ஜஸ்ட்டு டேஸ்ட் மட்டும்தான், நீ என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது. அந்த பெண் வந்து சுகரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மூளை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சாம்மா, இப்போ தான் நீ உண்மையிலே என்னைய பாடியை கேர் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சந்தோஷம் வந்து பெண்களுடைய சந்தோஷம் இனிப்பில் இல்லை. பெண்களோட சந்தோஷம் எங்கே இருக்குது? ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான மனநிலை இருந்தாவே அந்த கிரேவிங்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.